ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் டிஃபன் பாக்ஸ்க்குலாம் கொடுத்து விடுற மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி. இப்போ லாக்டவுன்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாரும் ஆஃபீஸ் போக வேலைக்கு போக எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு டெய்லி நம்ம லஞ்ச் எல்லாம் கொடுத்து விடணும். அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வெரைட்டி ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம பண்ண போகிற வெரைட்டி ரைஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை சாதம் அப்புறம் கோவக்காய் வறுவலும் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நம்மளுக்கு எப்பயுமே வெரைட்டி ரைஸ் அப்படின்னு பண்ணோம்னா வறுவல் செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வேர்க்கடலை சாதமே. நம்ம நிறைய தேங்காயெல்லாம் போட்டு வேர்க்கடலை சாதம் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தேங்காயே இல்லாமல் வேர்க்கடலை சாதம் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம சாதம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வறுவல் பண்ணிக்கலாம். நான் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சுக்கலாம். முதல்ல வேர்க்கடலை சாதத்துக்கு வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் 2லேருந்து 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 3 வரமிளகாய், இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வறுத்துடலாம். இப்போ வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா அந்த கடுகு பொரியறதுக்கும் இந்த பருப்புங்கள்லாம் பொன்னிறமாக மாறுறதுக்கும் டைம் சரியாக இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சு பருப்பு பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து வேர்க்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு. வேர்க்கடலை சேர்த்தப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுலாம். இப்போ இதில் சாதம் போட்டுடலாம். சாதம் போட்டதுக்கப்புறம் மேலே நம்ம பவுட்ரு பண்ணோம்லையே அதே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதில் இருக்க காரமே போதும். எக்ஸ்ட்ரா காரம்லாம் நம்ம போட தேவையில்லை. இல்லை உங்களுக்கு வரமிளகாய் இதில் கிள்ளி போடணும்னாலும் நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் உப்பு தூவிக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுருக்கோம். முன்னாடியே நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். இருந்தாலும் பத்தாது இல்லையா, அதனால் மேலே கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ கலந்து விட்டாச்சு. சூப்பரான ஒரு வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கோவக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். முதல்ல காயெல்லாம் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுவல் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ கோவக்காயை இது போல் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நீல வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம். வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சோம்பு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வதக்கிடுவோம். இப்போ கோவக்காயை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அடுத்து மஞ்சள் தூள். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இது நல்லா இந்த ஈரப்பதத்தோடு வேகிறதுக்காக. மசாலா வடை, அந்த இஞ்சி பூண்டோட வடை எல்லாம் இந்த தண்ணி ஊற்றி வேக வச்சா போயிடும். அதனால தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் தண்ணியெல்லாம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா கூட அடுப்பை சிம்லையே வச்சு அந்த ஈரப்பதத்துலேயே கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இது போல் அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா காய் ஒன்று போல் வேகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
கோவக்காயை வந்து ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வெந்து காய் வந்து நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா தண்ணி வற்றி சுருங்கி வரணும் காய். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா வதங்கி வரும் இந்த காய். அவ்வளோதான், சூப்பரான ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அருமையான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை சாதத்துக்கு சூப்பரான ஒரு வறுவல் ஒன்று பண்ணிட்டோம். கோவக்காய் வறுவல் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த வறுவல் வேணாலும் இந்த மாதிரி ரைஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து வீட்டில் கோவக்காய் இருந்ததுனால கோவக்காயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, கத்தரிக்காயில் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காயில் நீங்கள் வறுவல் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனில் ஏற்கனவே கோவக்காய் வறுவல் வந்து போட்டிருக்கோம். அது ஒரு டேஸ்ட். இப்போ இன்றைக்கி நம்ம பண்ணது இது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட். ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். நீங்கள் கோவக்காய் வறுவல் அப்படின்னா ஒரே வறுவல் நினைக்கக்கூடாது. நம்ம போடுற மசாலாவும் சரி, நம்ம செய்கிற முறைகளும் சரி கொஞ்சம் மாறுபடும். அதனால டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் வறுவல். கோவக்காயில் இதே மெத்தடில் நீங்கள் வறுவல் பண்ணி பார்த்துட்டு இதே வேர்க்கடலை சாதமும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கும் வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும். வேலைக்கு கொடுத்து விடுறதுக்காக லஞ்ச் பாக்ஸுக்காக மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் மதிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கூட இந்த மாதிரி ரைஸ் நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.